everyone, welcome to Art by Whiteshirt. என் பேர் குமுதா. லாஸ்ட் வீடியோவுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதே மாதிரி ரெகுலராக எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வேற ஒரு கான்செப்டோடு வந்திருக்கோம். அந்த கான்செப்ட் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது பிடிக்காதுன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம டெக்னிக்ஸும் மிக்ஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெயிண்டிங் வந்து பண்ணுறதுக்கு திக்கான ஷீட் எடுத்து வரைகிறது பெட்டர். நான் இப்போ 300 GSM பேப்பர் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம நைட் சீனரி தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து டார்க் ப்ரௌன் நான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் லைட் ப்ரௌன் எடுக்கிறேன். இந்த ரெண்டு கலர்ஸும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இப்போ 3 சென்டிமீட்டர் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த ப்ரஷ் எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு கலர்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கலர்ஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பர் போர்ஷன் மட்டும் ஜஸ்ட் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். கலர்ஸ் வந்து இந்த மாதிரி பிளெண்டிங் பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவோம். ஏன்னா பிளெண்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிளெண்டிங் பண்ணுறது பிடிக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு பிளெண்ட் ஆகிடுச்சுன்றது தோன்ற வரைக்கும் பிளெண்டிங் பண்ணிக்கலாம். தென் இப்போ வந்து நமக்கு லைட் ப்ரௌன் நமக்கு தேவைப்படுது. ஸோ வந்து ஒயிட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் கொஞ்சம் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து லைட் ப்ரௌன் கிடைக்கும். ஸோ வானம் வந்து டார்க் கலராக இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே லைட்டாக ஆகிற மாதிரி நம்ம வரைகிறோம். ஸோ ஒயிட் மிக்ஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிளெண்டிங் பண்ணிவிட்டு கீழே வந்து லோவர் போர்ஷனுக்கு எல்லோ கலர் நம்ம அப்ளை பண்ணுறோம். இதை அப்ளை பண்ணுறப்ப அப்பரில் இருக்க கலரும் எல்லோ கலரும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பிளெண்ட் ஆகி ஈவன் ஆகிற மாதிரி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து லைட்டாக வாட்டர் டிப் பண்ணி ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து நான் மிடில் போர்ஷனை வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். தென் நம்ம ட்ரை பண்ணிப்போம். ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து அப்பர் போர்ஷனுக்கு நிறைய ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறோம். தென் இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு ஒயிட் கலர் அக்ரிலிக் பெண்ணை நான் எடுக்கிறேன். இந்த பெண்ணை எடுத்து நான் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இப்போ மூன் வரைகிறோம். இது வந்து ஒரு ஃபுல் மூன் டே அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். ரவுண்ட் ட்ரா பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவோம். தென் வந்து இந்த மூனுக்கு வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து மூன் தீம்லாம் ட்ரா பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மூன் பார்த்திங்கன்னா வெறும் ரவுண்டாக போடாமல், ரவுண்டு ஒயிட் மட்டும் போடாமல் உள்ளே வந்து டார்க் ப்ரௌன் அண்ட் தென் எல்லோ மிக்ஸ் பண்ணி நம்ம அங்கங்கே கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ண வேண்டாம். அங்கங்கே ஒயிட் விசிபிள் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த மூணை சுற்றி வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனுக்காக ரொம்ப லைட்டாக ஒயிட்டை டச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மூன்லேருந்து அந்த வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம நல்லாயிருக்கும். தென் ஸ்பாஞ்ச் ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த எல்லோ கலரை வந்து நான் டிப் பண்ணி இந்த மூணை ஒட்டி அப்படியே அந்த லைன் அதே சேம் லைனில் க்ளவுட்ஸ் இருக்க மாதிரி நான் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி தான் ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் பண்ணி பண்ண வேண்டாம். லைட்டாக டச் பண்ணாவே போதும், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ கலரில் க்ளவுட்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தென் லைட்டாக வந்து ஒயிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு ஒயிட்டும் எல்லோவும் வந்து சேம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி நம்ம க்ளவுட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லோக்கு மேலேயே நம்ம பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ் வந்து பார்க்க நல்லா வந்திருக்கு. தென் மாஸ்கிங் டேப் இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ரொம்ப தூரத்தில் மவுண்டெயின்ஸ் விசிபிளான எப்படி இருக்கோ அந்த மாதிரி நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் மவுண்டெயின் வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம். மவுண்டெயின் வந்து டார்க் ப்ரௌன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தென் வந்து மவுண்டெயின் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். டார்க் ப்ரௌன் நம்ம வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக பிளாக் ஆட் பண்ணி
இந்த மவுண்டைன் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். இப்போ வந்து மவுண்டைன் நம்ம பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிப்போம். நல்லா ட்ரை பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஸ்லோவாக அந்த மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டாம், இல்லைன்னா கலர் வந்து ஓட்டிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மவுண்டைன் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. லோவர் போர்ஷனுக்கு வந்து நைட் எஃபெக்டில் கிராஸஸ் வந்து கீழே வந்து கொஞ்சம் டார்க்காக நம்ம கொடுக்கும். ஃபேன் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபேன் ப்ரஷ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிராஸஸ்க்கெலாம். தென் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். சிங்கிள் கலர் கொடுக்குறத விட 2-3 கலர் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். அந்த பிளாக்குக்கு மேலேயும் வந்து டார்க் ப்ரௌன் அப்ளை பண்ணுறேன் கிராஸ் எஃபெக்டில். தென் அதுக்கு மேலே வந்து நம்ம எல்லோ லைட்டாக வந்து ப்ரௌனோடு ஆட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். தென் இப்போ வந்து கிராஸ் முடிச்சாச்சு. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் லெஃப்ட் சைடில் ட்ரீ இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ ட்ரீ வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன். இதே மாதிரி தான் லைட்டாக வந்து சைட்லேருந்து விசிபிள் ஆகிற மாதிரி நம்ம ட்ரீ வரைகிறோம். ட்ரீ வந்து இப்போ கிளைகள்லாம் வந்து வரைகிறோம். ஸோ இந்த பிரான்ச்சஸ்லாம் வரைகிறப்ப நம்ம வந்து ஈவனாக வரைய வேண்டாம், ரொம்ப அன்ஈவனாக கொஞ்சம் நல்லா வளைஞ்சி நம்ம வரைவோம். அப்போ தான் ட்ரீ வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரீயோட பிரான்ச்சஸ்லாம் ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து மெலிசான ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ட்ரீ வந்து பிரான்ச்சஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கலரிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பிளாக் கலர் தான் நான் அடிச்சிட்ருக்கிறேன் ட்ரீக்கு, நைட் தீம்ன்றதால. ஸோ பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ ட்ரீ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. தென் இப்போ ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரீயில் வந்து நிறைய லீவ்ஸ் அங்கங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் இப்போ அக்ரிலிக் பென்னு நான் எடுத்திருக்கேன். இந்த பென் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த பென்னை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரஷில் வரையதை விட அக்ரிலிக் பெனில் ரொம்ப ஈஸியாக வருது. ஸோ இப்போ நான் லீவ்ஸ் வந்து அங்கங்கே தள்ளி போட்டுக்கிறேன். ஈவனாக போட வேண்டாம், அன்ஈவனாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ட்ரீ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ட்ரீ இருக்கிற லீவ்ஸில் வந்து ஒரு மூனோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரிஞ்சால் அது எப்படி கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இப்போது கோல்டன் கலர் அக்ரிலிக் பென் எடுத்து அந்த லீவ்ஸ் நடுவில் ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன், சின்னதாக டாட் மாதிரி. ஸோ பார்க்க வந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரீயில் வந்து ஒரு கிளையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 அவுள் உட்காந்துட்ருக்க மாதிரி நம்ம வரைகிறோம். அவுள் வரைகிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு ஒரு டாட் போட்டு மேலே ரவுண்ட் போட்டு கீழே வந்து ஓவல் ஷேப்பில் போட்டுக்கலாம். மேலே ஒரு 2 ஒரு இயர்ஸ் இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா ரொம்ப ஈஸி தான் இது. ஒரு சின்ன அவுள், அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு பெரிய அவுள் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நைட் தீமில் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த அவுள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு. ஸோ இப்போ வந்து ரைட் சைடில் வந்து ஒரு பாய் அண்ட் தென் ஒரு கேர்ள் நம்ம ட்ரா பண்ணுறோம். அந்த பாய் வந்து அந்த கேர்ளுக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ இதுவும் நம்ம வந்து பென்லேயே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், இந்த அக்ரிலிக் பெனில். ஸோ வந்து லைட்டாக நான் வந்து சும்மா ஒரு எஃபெக்ட், ஒரு பாய் எஃபெக்டில் நான் வரைஞ்சிட்ருக்கேன். ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம வரையணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நைட் தீம் தான். ஸோ ஓரளவுக்கு நமக்கு ஷேப் இருந்தால் போதும். ஸோ ஒரு பாய் நின்றுட்டுருக்கோம். இப்போ நம்ம ஒரு கேர்ள் நம்ம ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேர்ள் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸாக்டாக போடணுன்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸி தான் இது. தென் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து உள்ள கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் வரைஞ்சிக்கிறேன், ஃபில் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு பாய் கேர்ள் நின்றுருக்க மாதிரி இருக்குது. ஸோ பாய்க்கு பின்னாடி வந்து அவன் வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து ஹைட் பண்ணியிருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். தென் வந்து பக்கத்தில் வந்து சிட்டிங் டேபிள் இருக்க மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். அதுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் 2 லைன்ஸ் போட்டு கையிலே போட்டால் நமக்கு அந்தளவுக்கு ஈவனாக வராது. ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு கீழே 2 லைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா
நம்ம பெயிண்டிங் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகுது. தென் வந்து இந்த மூணுக்கு மேலே 3 ஒட்டி நம்ம வந்து பேர்ட்ஸ் ஃப்ளை பண்ணுற மாதிரி வரையலாம். ஆல்ரெடி 2 ஆவல் நம்ம இங்கே வரைஞ்சிட்டோம். ஸோ 3 வந்து அந்த டிஸ்டன்ஸ் 3 பக்கத்தில் வர மாதிரி இந்த பேர்ட்ஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த பேர்ட்ஸ் நைட்டில் ஃப்ளை ஆகிற மாதிரி. தென் வந்து ட்ரீக்கு வந்து லைட்டாக வந்து ஒயிட் கலர் பிளாக் மிக்ஸ் பண்ணி நம்ம எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அதில் வந்து லைட்டாக வர ஷேட்ஸ் இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிப்போம். ஸோ நம்ம ட்ராயிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ட்ரை பண்ணுறோம். தென் இப்போ மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணலாம். மாஸ்கிங் டேப் கொஞ்சம் ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய கலர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ கிளிய வாய்ப்பு இருக்குது. மாஸ்கிங் டேப்பை நம்ம ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பெயிண்டிங் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த கான்செப்ட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் நீங்கள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது கான்செப்டில் நான் வரையணும் அப்படின்னு தோணுச்சாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பெயிண்டிங்ஸ்னால் உங்களுக்கு ரெகுலராக ரிசீவ் ஆகும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இல்லை வேறு ஒரு பெயிண்டிங்கோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.